வணக்கம். தாவேக்கா ஆட்சியில் சொர்க்க பூமியாக வாழலான்ட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டதுக்கு அடுத்தபடியாக நடக்கிறதே வேறையாக இருக்குது. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நேற்று வீடை இடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆக்கிரமிப்பு இடமா, அதனால் வீட்டை இடிச்சிருக்காங்க. என்னப்பா கொடுமையாக இருக்குது. திமுக தான் மக்களை வாட்டி வதைக்குதுன்னு தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, தாவேக்கா ஆட்சியில் தான் நிம்மதியாக வாழ்வாங்கன்னு நாம் நினச்சோம்னா, திமுக விடவும் தாவேக்கா மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. குட்கா வழக்கில் கைதாகி ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சியே கொண்டிருக்காங்க. பார்த்துக்குங்க, தாவேக்கா ஆட்சியில் இந்த மாதிரி கொடுமை நடக்கிறது. இப்போ ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் அஜித்குமார் அவளை லாக்அப் டெத் இறந்தப்ப ப்ளீஸ் சிஎம் சார் அப்படின்னு பேசின நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ அவர் ஆட்சியில் நடக்குது, ஏன் அவர் வாயை திறக்கலை அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சிஎம் விமர்சித்தா உடனே கைது, இப்படி தான் பண்ணுறாங்க. அரசு தப்பு பண்ணால் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் உடனே கைது நடவடிக்கை. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு அழகா? அங்கங்கே பாருங்கள், 100 கோடி ஊழலுங்கிறாங்க, 150 கோடி ஊழல்ன்றாங்க, பெருத்த ஊழல் பண்ணுறான்றாங்க. இதெல்லாம் போகிற போக்க பார்த்தா திமுகவுக்கே புனித பட்டம் கட்டிடுவாராட்டுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் நவீன பார்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. சாராய கடை மூட தகுதி யாருக்குமே இல்லை. முன்னாடி ஆண்ட திமுக அதிமுகவும் இல்லை, தற்போது ஆள்கின்ற தாவேக்காவும் இல்லை. புலி இத்தனை நாளாக பதுங்கி இருந்தது, ஆனால் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. அடிக்கிற அடியில் பார் இனிமேல் தாவேக்காவை. எதிர்கட்சி தலைவர் யார், ஸ்டாலினா சீமானா அப்படிங்கிற நிலையை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்குவார். கேட்கின்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த தாவேக்கா அரசு என்ன பாடுபடும் பாரு. சீமான் வந்து தோத்துட்டாரு, அதனால் வீட்டை விட்டு வெளியே வரல, அதை பயந்துட்டு உள்ளே இருக்கார் தாவேக்கா ஆட்சியை பார்த்து அப்படின்னு பல நாய்ங்க கதறினீங்கள, வந்துட்டார்ரா. பாரு, இனிமேல் அடிக்கிற அடியை பாருங்கள். யார் உண்மையான எதிர்கட்சி, திமுகவா நாதாக்காவான்னு பார்ப்பீங்க. எழுப்புகின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த தாவேக்கா தலை குனிஞ்சி போகும் பாருங்கள். எத்தனை ஊழல் பட்டியலை வெளியிடுவார் பாருங்கள். வெயிட் அண்ட் சி ப்ரோ. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. 15 வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ இருக்கோம், எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்போம் நாங்கள் சொல்லு. ஆனால் அவர் ஆட்சியில் போராடினா ஆளையே பார்க்குறதில்ல, கண்டுக்கிறதில்ல, ஓடி ஒளிஞ்சிருவார் போல இருக்குது. பாருங்கள், லஞ்சத்தை தெளிவாக வீடியோ எடுத்து வெளியிடுற ஒரே குரூப் யாருன்னா தாவேக்கா குரூப் தான். இதுதான் தாவேக்கா தற்கூரின்னு சொல்கிறது. லஞ்சத்தை மாட்டிக்கிறாங்க, ஜெயிலை புதுசாக கட்டுங்க, நிறைய வரும் இனிமேல்.